2014ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் நாள் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து ரோம்லேருந்து இட்டாலி நோக்கி போகுது. அது பார்த்திங்கன்னா இதில் வந்து வசதியானவங்க மட்டும்தான் இந்த ட்ரெயின் வந்து பயணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ட்ரெயின். ஸோ வந்து ரொம்ப ஆடம்பரமான ட்ரெயின். ஸோ அதை பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினில் என்னென்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, யாருமே வந்து காசு கொடுக்க தேவையில்லை. அந்த ட்ரெயின் வந்து அவங்க கிளம்பி அவங்க டெஸ்டினேஷன் அடைய தண்ணியும் எல்லாமே அந்த ட்ரெயின் வந்து கொடுத்துரும். அது ஆடம்பரமான ட்ரெயின். அவங்களுக்கு தேவையான அந்த லக்ஸரி, அந்த சாப்பாடு, மதுபானங்கள் எல்லாமே கொடுக்கும். ஸோ அந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா 110 பேர் வந்து பயணிக்கிறாங்க. அதில் 104 பேர் வந்து பயணிகள், 6 பேர் பார்த்திங்கன்னா வந்து சேவகர்கள். ஸோ அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து கிளம்பிட்டு இருக்குது. அது வந்து எல்லாருமே அந்த ட்ரெயினில் போகிற மக்களும் ட்ரெயினையும் வந்து எல்லாருமே வந்து அந்தளவு வியப்ப பார்க்குறாங்க. எல்லாருமே கோட் ஷூட் போட்ட மக்கள் எல்லாமே நல்ல ஒரு பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து லம்பார்டி அப்படிங்கிற ஒரு டனல் நோக்கி போயிட்டு இருக்குது. அந்த டனல் நோக்கி போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து இந்த டனல்லேருந்து வெளியே வரல. எதுக்கு வந்து அந்த ட்ரெயின் வந்து வெளியே வரல அப்படி தொடர்ந்து வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க வாங்க வீடியோக்குள்ள. பார்த்திங்கன்னா 1914ஆம் ஆண்டு ஒரு ட்ரெயின், அதாவது சொனட்டி அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து ரோம்லேருந்து இட்டாலி நோக்கி போயிட்டு இருக்குது. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து அதாவது ரொம்ப காஸ்ட்லியான பீப்புள் தான் போகிறாங்க, பிஸ்னஸ் பீப்புள். ஸோ அவங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா லம்பார்டி அப்படிங்கிற ஒரு மவுண்டன் வந்து ஒரு பெரிய மவுண்டன், அந்த அதாவது ரொம்ப இயற்கையாக இருக்கும், பசுமை மிக்க மவுண்டன். ஸோ அந்த டனல் எப்படா வரும்னு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. காத்துட்டு இருந்ததுக்கப்புறமாட்டு கிராஸ் பண்ணி போகுது ட்ரெயின். கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறமாட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா டனல் தாண்ட வந்து அந்த ட்ரெயின் வரல. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த ட்ரெயினில் ஏதோ நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்தின அப்புறமாட்டு அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏதாவது இருக்குது, அந்த டனலுக்குள்ளே ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. எதுவுமே இல்லை. ஸோ வந்து அந்த டனலையும் மூடி வைக்கிறாங்க. மூடி வச்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பாதாள உலகம் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. எதுவுமே இல்லை. அது வந்து அந்த இத்தாலி மட்டும் இல்லை, உலக நாடுகளே வந்து புரட்டி போடுது. ஸோ அந்த உள்ளே போன ட்ரெயின் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்குறாங்க. எதுவுமே வந்து ரிப்போர்ட் கிடைக்கல. ஒரு இடத்துல மெக்சிகோ அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 பேர் அந்த ட்ரெயின்லேருந்து தப்பிச்சு 2 பேர் பார்த்திங்கன்னா வந்து வாழ்ந்துட்டு இருந்ததாக வந்து, ஏன்னா வந்து அந்த 2 பேர் வந்து இந்த ட்ரெயின்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அவங்களை இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது என்னாச்சுன்னா வந்து அந்த ட்ரெயின்லேருந்து நாங்கள் வந்து தப்பிச்சோம். ஏன்னா வந்து அந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ரெயின் வந்து டனலில் வந்து என்ட்ராவதுக்கு முன்னால் வெளில புகையோட வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா ஒரு அலறல் சத்தம் கிடச்சிருந்து இந்த ட்ரெயின்லேருந்து நாங்கள் கீழே குதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அப்புறமாட்டு வந்து அந்த விசாரணை முடிக்கி விடுதாங்க. அப்புறம் நிறைய வந்து அந்த டனல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி பிளாக் பண்ணி செக் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய நியூஸில் அவங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கேதர் பண்ணுறாங்க. அது அப்படியே வந்து கொஞ்ச நாள் ஆஃப் ஆகிடுது. திரும்ப வந்து என்னென்னா இதில் தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு இடத்துல மெக்சிகோ தான், மெக்சிகோலேயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு 104 பேஷண்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. அந்த 104 பேஷண்ட் பார்த்திங்கன்னா வந்து கோட் ஷூட் போட்டவங்க. அதே மாதிரி என்னென்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 104 பேர் வந்து கோட் ஷூட் போட்டவங்க தான். 104 பேருக்கும் லைட்டாக அடிபட்டுருக்குது. ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வேனிஷ் ஆகிருந்தாங்க, காணாமல் போயிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்படுது. ஏன்னா அந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா இத்தாலி, ரோமு, ஜெர்மன் எல்லா நாடுகளையும் வந்து அவங்க பார்த்தா சொல்லப்படுது. ஆனால் உக்ரைன் இது இப்போ நம்ம கேட்கப்படுற விஷயம் தான் ரொம்ப வந்து ஷாக்காக இருக்கும். ஏன்னா உக்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து ட்ரெயினை பார்த்தா சொல்லுதாரு. ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த உக்ரைனில் வந்து அந்த ட்ரெயினே வந்து எதுவுமே கிடையாது, அந்த லிஸ்ட்லேயே கிடையாது, ஷார்ட்லேயே கிடையாது. அந்த உக்ரைனில் பார்த்தா சொல்லப்படுது. பார்த்து திரும்பக்குள்ளே வந்து இந்த ட்ரெயின் திரும்பி வேனிஷ் ஆயிடுது. என்னன்னா அந்த ட்ரெயின் உக்ரைனில் இருக்க அந்த ஸ்டேஷன், சின்ன ஸ்டேஷன் என்னென்னா வந்து ஒரு கலரை மேலே வந்து எழுப்பப்பட்டிருக்கு அந்த ஸ்டேஷன். அதுக்கு மேலே வந்து அந்த கலரில் வந்து போர் நடந்திருக்குது. அதில் வந்து 2000 பேர் செத்துருக்காங்க. ஸோ அந்த 2000 பேர் செத்தவங்க தான் வந்து இந்த ட்ரெயின் வந்து இழுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க டைம் ட்ராவல் ஒரு வேளை நடந்திருக்கும் அப்படிங்க. ஸோ டைம் ட்ராவல் நடந்தால் கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பார்க்கும்போது இந்த ட்ரெயின் இருந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்தா வந்து ஒரு இடத்துலேருந்து தொடர்ந்து மறைஞ்சிட்டே இருக்குது. அது காரணம் என்னன்னு தெரியல. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 1840ஆம் ஆண்டு, அதாவது இந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 71 வருஷத்துக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடத்துல அந்த ட்ரெயின் வந்து பார்த்தா சொல்லப்படுது. அதே சேம் தான், சொல்லப்போனால் மெக்சிகோ தான். அந்த மெக்சிகோலையும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினில் வந்து பார்த்தா கருதப்படுது. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் உருவாகவே இல்லை. அந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜின் 3 கார் அந்த மாதிரி தான் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தா மக்கள் சொல்லுதாங்க. அது எந்தளவு உண்மைன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ட்ரெயினை பற்றி தொடர்ந்து மர்மங்கள் வந்து நீடிச்சிட்டே இருக்குது. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ரெயின் வந்துச்சா வரலையா அப்படின்னு பார்த்திங்கன்னா வரல தான் உண்மை. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து அர்பன் லெஜண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து அந்த சிட்டியில் நடந்த ஒரு பெரிய காணாமல் போன ஒரு இதாக வந்து இந்த இதை கருதப்படுது. ஸோ வந்து ஏன்னா அந்த டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்கிறாங்க, மேஜிக்னு சொல்கிறாங்க. அதான் உண்மையாக போயான்னு தெரியல. ஸோ அதாவது டைம் ட்ராவல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நம்புறீங்களா? ஸோ இந்த ட்ரெயின் எங்கே போயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அது பாதாள உலகத்தில் போய் காணாமல் போயிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா வந்து வேறு யாரும் மக்கள் வந்து பார்த்து தான் சொல்லுதாங்க. நீங்கள் இந்த டைம் ட்ராவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து இந்த சொனட்டோ ட்ரெயினை பற்றி நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ட்ரெயினை பற்றி தெரியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்க உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வேலுங்க படசன். தேங்க்யூ. ஹேட்ஸ் ஆஃப்.